வணக்கம் ஆச்சாரியஜி. நான் இப்போ டீனேஜராக போறதால என்னோட எமோஷன்ஸ், என்னோட பெற்றோர் சொல்ற அட்வைஸ், அப்புறம் என்னோட பியர்ஸ் கிட்ட இருந்து வர்ற பேக்லாஷ், இதுக்கு நடுவுல நான் அடிக்கடி சிக்கி தவிக்கிறேன். அதனால சார், இது சம்பந்தமா உங்க அட்வைஸ் என்ன? அப்புறம் நான் எப்படி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் ஆக முடியும்? உங்க சிலபஸ்ல இருக்கிற பாட புத்தகங்கள். ம் இது ஒரு 7ஆம் வகுப்பு மாணவிக்கு கொஞ்சம் போரிங்கா தெரியலாம். ஆனா உங்க சிலபஸ்ல இருக்கிற பாட புத்தகங்கள் உங்களுக்கு தேவையான அடிப்படை அளவிலான மென்டல் நரிஷ்மெண்ட்டை கொடுக்க ரொம்பவே போதுமானது. முதல் விஷயம் உங்க பாட புத்தகங்களை ஆழமா படிக்கிறது தான். நம்மளுக்கான பாடத்திட்டம் இன்னும் நல்ல முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒரு கல்வி அமைப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய அதிர்ஷ்டம். உங்கள் ஊட்டச்சத்துக்கான முதல் நிலை அங்கிருந்து தான் வரணும். வரலாறு, இலக்கியம், கணிதம், அறிவியல், நீங்கள் படிக்கிற மொழிகள், இந்த ஸ்டேஜில் 12-13 வயசில் இந்த விஷயங்களை எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப தூரம் உங்களுக்கு உதவும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை உருவாக்கிட்டீங்க. அந்த அடித்தளம் இல்லாதவங்க வாழ்க்கை முழுக்க சிரமப்படுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் எமோஷ்னல் என்டாங்கிள்மெண்ட்டை பற்றி பேசினீங்க. நீங்கள் சீக்கிரமே ஒரு டீனேஜராக போகிறீங்கன்னு சொன்னீங்க. இது எல்லாமே எதிர்கால விஷயங்கள். 2ஆம் நிலை முக்கியத்துவம் தான். முதல்ல முக்கியமானது என்னென்னா, நீங்கள் ஒரு மாணவியாக இங்கே இருக்கீங்க. உங்கள் பாடநூல்கள் உங்களோட இருக்குது. இந்திய பாடநூல்கள் மற்றும் இந்திய கல்வி முறை. நான் சொல்ல வர்றது ஆசிரியர்கள் ரொம்ப திறமையானவர்கள் தான் இல்லை. ஆனால் குறைஞ்சது உங்ககிட்ட இருக்கிற புத்தகங்களில் நீங்கள் முழுசாக ஈடுபட முடிஞ்சால் நீங்கள் ரொம்ப தூரம் போவீங்க. மேலும் நீங்கள் கேட்குற நிறையா கேள்விகளுக்கு அந்த புத்தகங்களே பதில் சொல்லும். சரிங்களா? மேலும் என்ன படிக்கலாம், எங்கே போகலாம்ங்கிறதும் உங்களோட உண்மையான முயற்சியால் தானாகவே வெளிப்படும். நம்ம அடிக்கடி எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறோம். ஆனால் பதில் ஒரு மாணவியாக நமக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கலாம். பாட புத்தகங்களுக்கு பெரும்பாலும் சரியான மதிப்பு கொடுக்கப்படதில்லை. பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுது. அவைகள் ஏதோ ஒரு சடங்கு போல எடுத்துக்கொள்ளப்படுது. இது ஒரு சாதாரண நடைமுறை. இதை தாண்டி போனாதான் அடுத்த கிரேடு கிடைக்கும். 7ஆவதுலேருந்து நான் 8ஆவதுக்கு போகணும், அதுக்காக நான் புத்தகத்தை பயன்படுத்தணும்னு இல்லை. புத்தகம் வெறும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கும் அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கும் மட்டும் இல்லை. புத்தகம்தான் நீங்கள் ஆக போகிற அந்த தனிப்பட்ட நபராக உங்களை மாட்டுது. அதனால் உங்களோட புத்தகங்கள் மேலே ரொம்ப அன்போடு இருங்க. ரொம்பவே அன்போடு இருங்க. நீங்கள் பள்ளிக்கு தயாராகிறது மாதிரி உங்கள் புத்தகங்களையும் அழகாக தயார்படுத்திக்கோங்க. நீங்கள் வெறுமனை ட்ரெஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லை, நல்லா தயார் பண்ணிக்கவும் செய்வீங்க தானே. உள்ளுக்குள்ளே நல்ல விஷயம் இருக்கணும்னு விரும்புகிறீங்க. அதே மாதிரி புத்தகங்களுடனான உங்கள் உறவு வெறும் மேலோட்டமாக இருக்கக்கூடாது. என்னோட புக்ஸ் எல்லாம் நீட்டாக கவர் பண்ணப்பட்டிருக்கு, ஆனால் எதையுமே படிக்க திறக்கவே இல்லை. இல்லை, புத்தகங்கள், உங்கள் பாட புத்தகங்கள் தான் முதல் விஷயமா. உங்கள் முதல் நண்பர்கள் வட்டமாக இருக்கணும். அதுக்கு அப்புறமா தான் அடுத்த நிலை புத்தகங்களோ பழகினவங்களோ இல்லைன்னா அடுத்த அறிவு ஆதாரங்களோ வரலாம். ஆனால் முதல் விஷயம் எப்பவும் பாடப்புத்தகங்கள் தான். நாம் நம்ம பாடப்புத்தகங்களை புறக்கணிச்சிட்டு வேற விஷயங்களை கேட்கறது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. ஆமாம், மற்ற விஷயங்கள் முக்கியம்தான். ஆனால் அந்த மற்ற விஷயங்கள் கூட டெக்ஸ்ட் புக்ஸுகள்ல இருந்து தான் வெளிவரும். உதாரணமா, எங்கள் அப்பாவோட லைப்ரரியில் அங்கே த ஃப்ரீடம் அட் மிட் நைட், த வண்டர் தட் வாஸ் இந்தியா, லாப்பியர், போஷம், இந்த ஆத்தர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. உங்கள் வயசில் அவங்களை நான் படிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. உண்மையில் அந்த புத்தகங்களை படிக்க நான் ஆரம்பித்தப்ப உங்களை விட சின்னவன். நல்ல தடிமனான புத்தகங்கள். அப்புறம் நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப தடிமனான வால்யூம்ஸ். ஆனால் என்னால் அதையெல்லாம் படிக்க முடிஞ்சது. ஏன்னா முதல் விஷயம், நான் என்னோட பாடப்புத்தகங்களை படிச்சிருந்தேன். நான் வரலாற்றில் ரொம்ப ஆர்வம் உள்ள மாணவனாக இருந்தேன்.
ஆனால் ஹிஸ்ட்ரிக்காக நான் இன்டர்நெட்டுக்கு போகலை. அப்போல்லாம் இன்டர்நெட் இல்லை, நான் லைப்ரரிகளுக்கு ஓடலை. அப்போ நான் லக்னௌவில் இருந்தேன். மேலும் எனக்கு எந்த லைப்ரரியிலையும் மெம்பர்ஷிப் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரே லைப்ரரி என்னோட ஸ்கூல் லைப்ரரி தான். அதனால் நான் எங்கேயும் போகலை. அப்போ கூட என்னால் அந்த பெரிய ஆத்தர்ஸோடையும் அவங்களோட பெரிய படைப்புகளோடவும் ஒரு உறவை ஏற்படுத்திக்க முடிஞ்சுது. ஏன்? ஏன்னா முதல் விஷயம், நான் என்னோட பாடப்புத்தகங்களை மாஸ்டர் பண்ணியிருந்தேன். பாடப்புத்தகங்கள் அடித்தளத்தை அமைக்குது. அப்புறம் நீங்கள் ஒரு அழகான கட்டிடத்தை உயர்த்தி அடுக்குகளை சேர்த்துக்கிட்டே போகலாம். ஆனால் பாடப்புத்தகங்கள் இல்லைன்னா யாரும் உங்களோட பேச மாட்டாங்க. எந்த ஆத்தராலையும் உங்களோட தொடர்பு படுத்திக்க முடியாது. சரிங்களா? சார், உண்மையில என்னோட பியர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு வர்ற பேக்லாஷ் பத்தியும் நான் கேட்க நினைச்சேன். சார், நான் அவங்க கிட்ட ஜியோ பாலிட்டிக்ஸ், ஹிஸ்டரி மாதிரி நிறைய டாபிக்ஸ் பத்தி விளக்க முயற்சிக்கும் போது அவங்க ரியாக்ட் பண்ற விதம், அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் அப்படித்தான் இருக்கு சார். அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்? நான் அத அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நான் அவங்களுடைய யோசனைகளுக்கு ஒத்து வராத எதையாவது சொல்றதால ஒரு பெரிய டிராமாவே உருவாகுது. ஸோ நீங்கள் ஏன் அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும்? பாருங்க, இது இன்னமும் நீங்கள் கற்றுக் கொடுக்கவோ அல்லது போதிக்கவோ வேண்டிய வயசு இல்லை. இது நீங்கள் கற்றுக்க வேண்டிய வயசு. மேலும் பதில் சொல்லாத ஆட்கள் கூட என்கேஜட் ஆகி உங்க நேரத்தையும் சக்தியையும் வீணாக்கினா உங்களோட சொந்த வளர்ச்சி தடைபடும். விஷயம் புரியுதுங்களா? நீங்க சின்னவங்களா இருக்கும்போது பெரிய வெயிட்டா தூக்க நினைச்சீங்கன்னா அது சரியில்லை. எந்த ஒரு டாக்டரோ இல்லைன்னா பிசியோதெரபிஸ்டோ அதை அறிவுறுத்த போறதில்லை. நீங்க சின்னவங்களா இருக்கும் பொழுது உங்களோட முதல் பொறுப்பு உங்களை உருவாக்கிக்கிறது தான். நீங்க ரொம்ப அதிகமான எடையோட மோதுனீங்கன்னா உண்மையில உங்களோட சொந்த வளர்ச்சி கூட தடைபடலாம். அதனால மற்றவங்க உங்க பேச்சை கேட்க விரும்பலைன்னா உங்களோட கைகள்லையே போதுமான விஷயங்கள் இருக்கு. லைப்ரரியில் உட்காருங்க, உங்க புத்தகங்களோட இருங்க, தகுதியான ஆட்களோட விவாதிங்க, நெட்ல டீசெண்டான கண்டென்ட்டை பாருங்க. தெரிஞ்சுக்க விரும்பாதவங்க கிட்ட நீங்க ஜியோ பாலிட்டிக்ஸை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை.